ஆக்டர் த்ரிஷா ஏவி ராஜு அவர்களுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னும் அதுல ஏகப்பட்ட டிமாண்ட்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. என்னென்ன டிமாண்ட்ஸ்லாம் அவங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொலிட்டீஷியன் ஏவி ராஜு அவர்கள் ஒரு இன்டர்வியூல ஆக்டர் த்ரிஷாவை பத்தி ரொம்பவே அவதூறான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு. அது சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போகவே இந்த ஒரு விஷயத்துக்கு கண்டனம் தெரிவிச்சு த்ரிஷா அவர்கள் அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல கண்டிப்பா லீகலா ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில சமீபத்தில் ஏவி ராஜுக்கு வக்கீல் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க லீகலா. அதுல அவங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு வக்கீல் நோட்டீஸ் உங்க கைக்கு வந்த உடனே நீங்க எனக்கு நஷ்ட ஈடா 25 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், அதுவும் 4 நாட்களுக்குள்ளார கொடுக்கணும். அப்படி கொடுக்க தவறுனா கண்டிப்பா அபராதம் இன்னும் கூடும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை தவிர்த்து நீங்க எங்கெல்லாம் எனக்கு பேட்டி கொடுத்திருந்தீங்களோ அந்த ஒரு வீடியோ எங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கோ அது எல்லாத்தையுமே உங்களோட சொந்த காசுல நீங்க எரேஸ் பண்ணணும். அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்கு, அதன் மூலியமா நான் செக் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியா, எலக்ட்ரோ மீடியா அண்ட் பேப்பர் மீடியா இது எல்லாத்துலேயுமே சேர்த்து நீங்கள் ஒரு அறிக்கை கொடுக்கணும். அண்ட் என்கிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். அந்த காப்பீஸ் எல்லாமே 5000க்கு மேலே வெளியாகி இருக்கணும். பிரபலமான தமிழ் பேப்பர் மட்டுமல்லாது பிரபலமான இங்கிலீஷ் பேப்பர்லேயுமே நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டதை. அண்ட் இதெல்லாம் தாண்டி நீங்கள் நேரடியாகவே வந்து என்கிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். இந்த கோரிக்கைகள் எல்லாத்தையுமே நீங்கள் சரிவர செய்யணும். ஒருவேளை இதில் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதோட விளைவு மோசமாக இருக்கும். லீகலாக நான் எந்த அளவுக்கு எல்லைக்கு போக முடியுமோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு எதிராக பண்ணுவேன் அப்படிங்கிறத ரொம்பவே போல்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஏவி ராஜு அவர்கள் த்ரிஷா அவர்களை பற்றி நான் பேசினதை தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. அவங்கள பற்றி நான் அப்படி கூறலை, அவங்கள மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு தான் சொல்லியிருந்தேன். அது திருத்தி பேசப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு மன்னிப்பு வீடியோ விட்டுருந்தாரு. அந்த ஒரு வீடியோ வைரலாக போயிருந்துச்சு. இருந்தாலுமே லீகலாக அவங்க அதற்கு ஆக்ஷன் எடுக்கணும், மறுபடியும் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு த்ரிஷா சொல்லியிருக்காங்க. அண்ட் கூடிய சீக்கிரமே அவர் மன்னிப்பு கேட்பாரு அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். த்ரிஷா அவர்களுக்கு இப்படி நடந்ததை தொடர்ந்து கருணாஸ் அவர்களை பற்றி தவறாக பேசினதெல்லாம் கேட்டு நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய நாசர் அவர்கள் தன்னோட வன்மையான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, சினிமா கலைஞர்கள் மீது இப்படி நம்ம பேசிட்டோம்னா நம்மளை ஈஸியாக எல்லாருமே பார்ப்பாங்க, நம்ம மேலே கவனம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக நிறைய பேர் இந்த மாதிரி கேவலமான ஒரு செயலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு கீழ்த்தனமாக இறங்கி ஒரு நடிகையை பற்றி தப்பாக பேசி ஒரு ஆதாரமும் இல்லாமல் இவ்வளோ மட்டமான ஒரு விஷயத்தை இவங்களாம் செய்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. பெரிய பொறுப்பில் இருக்கவங்க கண்டிப்பாக இதை பற்றி பேச மாட்டாங்க, பண்பாக போயிடுவாங்க அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அப்படி நாங்கள் நடக்க விட மாட்டோம். த்ரிஷான்னு இல்லை, எந்த ஒரு பெண்மணிக்கும் நடிகர் சங்கத்தில் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கண்டிப்பாக நடிகர் சங்கம் வந்து நிற்கும். த்ரிஷா அவர்களுக்கு இதில் எங்களோட முழு சப்போர்ட் இருக்குது. அவங்க லீகலாக என்ன ஆக்ஷன் எடுத்தாலுமே சரி நடிகர் சங்கம் அவங்க கூட இருக்குது, கண்டிப்பாக நான் அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு நாசர் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. அவர் ஷேர் பண்ணியிருந்த போஸ்டர் ஒன்று இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது. அண்ட் இந்த ஒரு விஷயத்தில் த்ரிஷாக்கு ஆதரவாக நிறைய பேர் குரல் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.